வேர்க்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வேர்க்கடலை வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி செய்யலாம், அப்படியே வெறுமனே நம்ம வறுத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் கடலை வறுத்துக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நம்ம கொஞ்சோண்டு கொடுத்தோம் அப்படின்னா உரித்து சாப்பிடுவாங்க. நம்ம உரித்து பருப்பாக வறுக்கிறத விட இப்படி கடலையாக வறுத்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடலை பாருங்கள் சூப்பராக வறுபட்டுக்கிட்டு இருக்கு. கடலை ரொம்பவே ஹெல்த்தியான கடலை. எப்படின்னா நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கடலையே நம்ம வந்து நான் எங்கள் சங்கரி மகளுக்கு கொஞ்சம் வந்து கொடுத்தேன். இது வந்து இவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை. கடலை வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து, சின்ன குழந்தைன்னா ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தையிலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வேர்க்கடலை தான். இப்போ நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பருப்பு ஒன்று உடச்சி பார்ப்போம். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சுடுது பெட்டியை திறந்தான் கிருஷ்ணன் பிறந்தான் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கடலையை உடச்ச உடனேயே இந்த பருப்பு வருமா, அதுக்காக நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு விளையாடுவோம் சின்ன வயசில். இப்போ இந்த கடலை வறுக்கும்போது அந்த நினப்பு வந்துருச்சு. தொலியை ஊதி விட்டு இப்படி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பர். இப்போ இந்த பக்குவத்துக்கு வறுபட்டால் போதும், நம்ம ரொம்பவும் வறுக்க வேண்டியதில்லை. நல்லா வறுபட்டுருச்சு. குழந்தைங்க வந்தோடனே கொடுப்போம். ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம அந்த வேர்க்கடலையை உடச்சி சாப்பிடுங்கப்பானா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் என்ன செய்வோன்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தால் பிள்ளைங்களுக்கு அப்புறம் வேறு வழி இதெல்லாம் கொடுக்கணும். அதனால் வீட்டிலையே எள்ளு உருண்டை, கடலைப்பருப்பு உருண்டை, இது மாதிரி ஏதாவது வீட்டிலையே செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ டவுனில் படிக்கிற பிள்ளைங்கன்னா அவங்க விதவிதமாக வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலை வறுத்தாச்சு, வாங்க கடலை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி சேனலை நீங்களும் ஒரு பெரிய சேனல் ஆக்கி விடுங்க. ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே.